ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் ஹோலாண்ட் அப்படின்ற ஒரு படத்தோட வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2025 வெளிவந்த ஒன் ஆஃப் தி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான இந்த படத்தோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறது என்னவா இருக்கும், உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், லைக், ஷேர் மூலயமா அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாமா? கதையோட ஸ்டார்டிங்கில் ஹோலாண்ட் அப்படின்னு கூடிய ஒரு சின்ன டவுனை காட்டுறாங்க. இது மெஷிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன், பட் கொஞ்சம் ஃபேமஸான டவுன். இங்க வாழக்கூடிய மக்கள் இந்த டச் நாகரிகத்துல வாழறவங்க. இவங்க துலிப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டி அப்படியே நம்ம படத்தோடைய ஹீரோயினோட ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோல அந்த டச் கலாச்சாரப்படி அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க காதுல பாத்தீங்கன்னா 2 கம்மல் இருக்கு. அந்த கம்மல்ல ஒரு கம்மலை காணும்னு சொல்லிட்டு வீட்டையே தலைகீழா போட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஜெல் பாக்ஸ் தலைகீழா கொட்டி தேடினாலும் அவங்களுக்கு அந்த ஒரு தோடு கிடைக்கல. அதனால உடனே உங்களுக்கு டவுட் வருது. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க பையனை பார்த்துக்கிறதுக்கான அந்த பேபி சிட்டர் சின்ன பொண்ணு தான். அவகிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, இந்த வீட்டில இருந்து எது திருநியோ அதை உடனே கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பெக்கன்னு முழிக்குது இவங்களை பார்த்து. திரும்பி இவங்க என்ன சொல்றாங்க, ஒழுங்கா வந்து ஒத்துக்கிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நல்லா யோசிச்சுட்டு, சாரி மேடம், உங்களுக்குன்னு வச்சிருந்த பேக்கனை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அது இல்லை, நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு காதெல்லாம் ஆட்டி காட்டுறாங்க. பட் அந்த தோட இந்த பொண்ணு திருடல போல இருக்கு. அதனால அவளுக்கு என்ன நடக்குது, இவங்க எதை பத்தி கேட்குறாங்கன்னு புரியாம இந்த முழிக்க இவங்களுக்கு உடனே கோவம் வந்து இவ ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு, ஓகே ஒரு வாரத்துக்கு நீ வேலைக்கு வர வேணான்றாங்க. ஸோ இப்படி சொல்றதுடைய காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணை ஃபயர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால அந்த பொண்ணு அங்கேருந்து போக மேல இருந்து நானியை காணும், அந்த பேபி சிட்டரை காணும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட பையன் ஹாரி பாட்டர் என்ன பண்றான், ஹாரி பாட்டர் இல்ல வெறும் ஹாரி, கதை போற போக்குல கொஞ்சம் வளரிட்டேன், சாரி. ஸோ அந்த ஹாரி பையன் என்ன பண்றான், கீழே வந்துட்டு இங்க அந்த பேபி சிட்டர்னு கேட்கறான். இந்த மாதிரி வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னு அவங்க அம்மா சொல்ல, கடுப்பாய் நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேல போய் அவங்க அப்பா ஃப்ரெட்டுக்கு கால் அடிக்கிறான். அவங்க அப்பா ஒரு கிளினிக்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரு டாக்டர். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்ணுக்கெல்லாம் வந்துட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர். ஸோ அவர் பையனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்து நான் என்னன்னு பேசிக்கிறேன்னு சொல்றாரு. நேரா வீட்டுக்கு வராரு. சாயங்காலம் வந்த உடனே பையனை கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோலாண்ட் சிட்டி இருக்கு இல்லையா, அதையே ஒரு மினியேச்சர் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதாக இந்த பசங்களாம் விளையாடுவாங்களா பொம்மையெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஹெல்ப் பண்றான். அப்ப பையனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இந்த பொண்ணுங்கலாம் எப்பயுமே கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்கடா, நம்ம அமைதியா இருக்கணும்னா கண்டுக்க கூடாது, அமைதியா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு நாள் நைட்டு ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. குடும்பமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திரும்பி அந்த கம்மல் பிரச்சனையை பத்தி ஒய்ஃப் பேசுறாங்க, நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. அதுக்கு இவர் பெருசா காது கொடுத்து எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. ஆனா அதை பத்தி பெருசா பேசாம இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு நான் வேலை விஷயமா பிராங்கன்மவுத் அப்படின்ற கூடிய இடத்துக்கு போகணும், ஒரு நாள் நைட்டு நாங்க தங்கணும் அப்படின்னு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்ல அவங்க அதுக்கு எதுவுமே பதிலும் சொல்லல, அமைதியா இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் இந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு வெளியில போய் தங்குறது. அந்த டைம்ல இந்த பையன் மதியம் அம்மா கிட்ட கத்திட்டான் இல்லைங்களா? சோ அவன் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு, அம்மா சாரிமா மதியம் தெரியாம கத்திட்டா அப்படின்னு சொல்ல ஒரு வழியா அந்த உமன் இந்த மூஞ்சில கொஞ்சம் ஸ்மைல் வருது. இப்ப அப்படியே அந்த சீன் கட் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டு காட்டுனா நம்ம ஹீரோயின் நான்சி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோலாண்ட் ஹை ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நாள் சாயங்காலம் வெளியில வரும்போது அவங்களுடைய கொலீக் டேவ் அப்படின்றவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய கம்மலை அந்த பேபி சிட்டர் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு வர, அதுக்கு அந்த வாத்தியார் என்ன பண்றாரு, அந்த டேவ்ன்றவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், அவ திருடணும்னு முடிவு பண்ணியிருந்தா 2 கம்மலையும் திட்டி இருக்கலாமே, ஏன் ஒன்ன திட்டிட்டு ஒன்ன வச்சுட்டு போனா அப்படின்னு கேள்வி கேட்க இவங்க கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லை. அதனால உடனே இந்த கான்வர்சேஷனை ஷிஃப்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறாரு அப்படின்ற டீட்டெயில சொல்ல, அதை கேட்ட இந்த டேவ்ன்றவர் என்ன சொல்றாரு, ஐயோ அவர் வெளியூர் போறாரா, அவர்கிட்ட நான் ஐ செக்அப் கோசரம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேனே, கண்ணை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அந்த ஸ்டேடியம் உடைய படிக்கட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தான் ஹஸ்பண்ட் வெளியூர் போக பிடிக்காத இந்த ஒய்ஃப் இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. யூ லுக் கியூட் அண்ட் உனக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி நல்லா இருக்கு, நீ பார்க்க ப்ரொஃபசர் மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள இருக்கு போல இருக்கு. இப்போ இந்த சீன் இப்படியே கட் ஆயிட்டு அடுத்த சீன்ல இவங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த ரூமுக்கு கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க, சாரி அந்த ரூம்ல இருக்கிறவங்க யாருமே போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பதில் சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஏதோ கொடைய ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாரு இவர் ஒரு நாள் நைட்டு, ஏன் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதனால சந்தேகம் கொஞ்சம் தலையில துளிர் எடுக்க நேரா அவங்க ஹஸ்பண்டோடைய ஒர்க் ஷாப்குள்ள போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு போறாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல ஒரு மினியேச்சர் இருந்துச்சுல, அங்க வந்து இந்த போலராய்டு கேமரா இருக்கும்ல, அதுல வரக்கூடிய ஷீட்ஸோடைய அந்த பண்டில் இருக்கு. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா பட் அதுல எதுவும் இவங்க தேடுற மாதிரி கிடைக்குது. அதனால இந்த தேடல் வேட்டையெல்லாம் அன்னைய நாள் நைட்டுக்கு அவங்க மூட்டை கட்ட அடுத்த நாள் காலையில துணியெல்லாம் துவைக்கும் போதா இல்ல மடிக்கும் போதான்னு தெரியல, ஹஸ்பண்டோடைய பேண்ட் பாக்கெட்டை
செக் பண்ணுவாங்கல்ல ஒய்ஃப், அப்படி செக் பண்ணும்போது அவருடைய பாக்கெட்ல இந்த பார்க்கிங் டிக்கெட் இருக்கு, மேடிசன் அப்படின்ற ஒரு இடத்துடைய பார்க்கிங் டிக்கெட் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க எதையோ கனெக்ட் பண்ணிட்டு இவர் ஏன் மேடிசனுக்கு போனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் வலுவெடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே அவங்க வீட்டோட வேலை செஞ்சுட்டு இருக்க சொன்னபடியே அந்த நாள் நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர, அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர, ஏன் இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் கால் பண்ண நீங்க எடுக்கலன்னு சொல்ல அவர் ரொம்ப கேஷுவலா ஒரு வேலை குளிச்சிட்டு இருந்திருப்பேன் அதனால எடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்க இவங்களால எதுவும் பேச முடியல. அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு அடுத்த சீன் ஸ்கூல்ல காட்டினா இந்த டேவிட் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேகமா நடந்து வந்து காரிடார்ல இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் பண்றாருன்னு நினைக்கிறேன், அவர் எவ்வளவு நம்பினானா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பேசிக்கிட்டே அவங்க நடந்து போறப்ப அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட போலராய்ட் பிலிம்ஸ் இருக்கு ஆனா கேமராவை காணும், அது மட்டும் இல்லாம அவர் வந்து மேடிசனுக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காரு, அதனோட பார்க்கிங் டிக்கெட் அதுல இருக்கு, ஆனா அவர் எப்ப மேடிசன் போனாரோ அப்ப வேற ஒரு டவுனுக்கு போனதா என்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த மாதிரிலாம் அவர் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்போன்னு இந்த டேவ் கிட்ட வந்து புலம்பிட்டு வர அதை கேட்ட இந்த டேவுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுது. என்னது உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டாரா, என்னால நம்பவே முடியல, அதுவும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு அவர் எதுக்கு சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சும் கொடுத்து லைட்டா கொஞ்சம் ஃபிளர்ட்டிங் பிட்டியும் போட அந்த ஃபிளர்ட்டுக்கு லைட்டா இவங்களும் விழுறாங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆயிட்டு அடுத்த நாள் வீட்டுல காட்டுறாங்க. ஏற்கனவே புருஷன் மேல சந்தேகம் பத்திக்கிட்டு எரியுது. இப்ப புருஷன் வந்து என்ன சொல்றாரு, அடுத்ததா 3 நாள் கொஞ்சம் ஃபீல்ட் ட்ரிப் போக வேண்டியது இருக்கு, ஒர்க் ரிலேட்டடா போறேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு மைண்ட் டோட்டலா அப்செட் ஆயிடுச்சு. எப்ப பாரு எந்த வேலை செஞ்சாலும் ஹஸ்பண்டை பத்தியே நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி அவர் அவங்க கிட்ட பேசும்போது இவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா காரணம் இவங்க கிட்ட ஒரு சாலிடான ப்ரூஃப் இல்ல, அதனால எதுவும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியாம அவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. அப்ப அடுத்த நாள் சாயங்காலம் வந்துட்டு இந்த டேவ் இருக்கார்ல அவர் கூட போய் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த போலராய்டு கேமரா இருக்குல்ல அதுல ஏதோ பிக்சர்ஸ் எடுத்திருக்காரு, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வீட்டுல இல்ல, கண்டிப்பா அது அவரோட ஆபீஸ்ல தான் இருக்கும், அப்படியாச்சும் அவர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து இவ ஒரு திட்டத்தோட வந்து அந்த டேவ் கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு டேவ் கேட்க, நீ ஒன்னும் பண்ண வேணாம், உனக்கு தான் ஐ செக்அப் இருக்குல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட, அன்னைக்கு ஒன்னும் இல்ல, உள்ள போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு அதனுடைய விண்டோ ஓபன் பண்ணிட்டு திரும்பி மூடின மாதிரியே வச்சுது, ஆனா மூடாத, நான் வந்து அதுக்கப்புறமா அந்த விண்டோ வழியா உள்ள போயிட்டு என் ஹஸ்பண்டோடைய அந்த ரூமை நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பத்துல இந்த டேவுக்கு இதை பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஒத்துக்க மாட்டாரு. ஆனா நம்மளுடைய ஹீரோயின் லைட்டா அவருடைய கையை டச் பண்ணி எனக்காக பண்ணு டேவ் அப்படின்னு கேட்க உடனே உருகி சரி ஓகே பண்ற அப்படின்னு அவர் ஒத்துக்க அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு அந்த ஆபரேஷனை ஒழுங்கா பண்ணணும் இல்லைங்களா, அதனால நேரா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கவன் கூட நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்ல பையனோட உட்காந்து அந்த மினியேச்சரை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெருசா இதை பத்தியும் கேர் பண்ணல, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த சீன் கட் ஆயிட்டு இப்ப இந்த டேவை காட்டுறாங்க. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு தான் வந்து அவருக்கு வந்து அந்த ஐ செக்அப் இருக்கு, அதனால அவர் வந்துட்டு இந்த ஹஸ்பண்டோட கிளினிக்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப இவரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் ஐ செக்அப் பண்றாரு. அப்ப வந்து இவருடைய பேப்பர்ஸை பார்க்கும்போது இவருடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் ஹோலாண்ட் ஹை ஸ்கூல் வந்து கவர் பண்ணுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஐ செக்அப் பண்ணிக்கிட்டே, அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, இந்த டேவ் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபும் ஹோலாண்ட் ஹை ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க, நீங்களும் அங்கதான் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்க, இல்ல நான் புதுசா வந்திருக்கேன், இந்த டவுனுக்கும் நான் புதுசு, எனக்கு யாரையும் பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகேன்னு நம்மளுடைய ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பெருசா எதுவும் கேட்டுக்கல. அப்படி ஐ செக்அப் நடந்துட்டு இருக்கும் போது நடுவில் அடுத்தடுத்த செக்அப் இருக்கும்ல, அப்ப வாஷ்ரூம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே அங்க இருக்கிற ஒரு நெட்டு போல்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு வெளியில வரும்போது அப்படியே நெஞ்சு வலியா வந்துருது இவருக்கு. ஏன்னா அங்க நின்றுட்டு இருக்கிறது ஒரு போலீஸ், வாஷ்ரூம் யூஸ் பண்ண நின்றுட்டு இருக்காரு. பட் இவருக்கு பயம் வந்துருது பார்த்ததும், அதனால மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாம ரெஃப்யூஸ் பண்ணி இவர் வெளியில ஓடிட்டு அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டேவை வந்து பாக்குறாங்க. டேவ் அவங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அன்னைய நைட்டுக்கு, அதாவது இந்த நாள் நைட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோடைய அந்த விண்டோ வழியா ஆபீஸ்க்குள்ள போறாங்க. சோ அதுக்கு இந்த டேவோடைய ஹெல்ப் தேவை. சோ அதனாலதான் வந்திருக்காங்க. அப்படி வந்த உடனே இந்த டேவுக்கு லைட்டா பயம், ஏன்னா அங்க வேற போலீஸை பார்த்தாரு, இது தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாரி என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சி மாறிடுது. அந்த வர முடியாதுன்ற காரணத்தை கொஞ்சம் வலுவாக்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு டேட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் நம்ம ஹீரோயினோட மூஞ்சி மாற இவருக்கு உடனே மனசு கஷ்டமாயிட்டு இதெல்லாம் நான் பொய் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பயத்துல பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவே அப்போ நம்ம ஹீரோயின் அமைதியா மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க அவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இவர் சமாதானப்படுத்திடுறாரு. ஹஸ்பண்ட் வந்து அஃபேர்ல இருக்காரான்னு பார்க்க போயிட்டு இவங்க அஃபேருக்குள்ள விழுந்துட்டாங்க. ஓகே இப்ப ஹஸ்பண்டோட அஃபேரோடைய அந்த கதையை போய் கிளறலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் நைட் என்ன பண்றாங்க, இந்த 2 பேரும் ஹஸ்பண்டோடைய ஆபீஸ்க்கு வராங்க. வந்த உடனே நான்சி உள்ள போகணும்னு சொல்லிட்டாதான் நம்ம ஹீரோயின் உள்ள போகணும்னு ட்ரை பண்ணும்போது கீழே இருந்து அந்த காலை பிடிச்சி தூக்கி விட்டு விண்டோ வழியா அந்தாண்ட தள்ளி விட்டு போய் தேடுறதை தேடிட்டு வான்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து யாராச்சும் வராங்களான்னு சொல்லி இந்த டேவ் வேவ் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க கட் பண்ணி இந்த அண்ணன் நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோன்னு சொல்றேன், அப்பப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட்னு சொல்ல கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோவும் அவங்க பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்
குவென் அப்படின்றவங்க கால் பண்றாங்க. இவங்க எதுக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க. அவங்களோட பையனுடைய கான்டாக்ட் லென்ஸ் கண்ணை விட்டு வெளியில வர மாட்டேங்குது, ஒட்டிக்கிச்சான். ஸோ அதனால உடனே கொஞ்சம் கிளினிக் வர முடியுமா அர்ஜென்ட் அப்படின்னு கேட்க, ஓகே நான் வரேன்னு சொல்றாங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னைக்கு இந்த குவென் கூட தான் வெளியில போறதா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிருக்காங்க வேற ஒரு வேலைக்கோசரம். ஸோ இவர் அதை பத்தி எதுவும் யோசிக்கல, உடனே என்ன பண்ணிட்டாருன்னா வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸ்ல காட்டினா இந்த நான்சி நம்ம ஹீரோயின் பயங்கரமா தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க இவருடைய லாக்கரை. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த லாக்கர்ல இருந்து ஒரு சில என்வலப் வித் கிரெடிட் கார்டோட கிடைக்குது. இப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த டேவை காட்டினா நம்மளுடைய ஹீரோ அங்க வந்ததை பார்த்துட்டாரு. ஹீரோ மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு குவென்னு இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க அவங்களுடைய பையனோட வந்துட்டாங்க. சோ இதை இவர் இங்க பார்த்ததும் உடனே நான்சிக்கு உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ண, உள்ளார இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு என்வலப் மட்டும் இல்லாம நிறைய அந்த போலராய்டு போட்டோவையும் எப்படியோ தேடி வந்தபடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இவங்க நினைச்சபடி அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. சோ அதுல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல வந்து பொலக்னா குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்ட ஒரு போட்டோ, பொண்ணோட போட்டோவும் இருக்கு. ஃபர்தரா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு இவங்க இன்னும் கொஞ்சம் நோண்டலான்னு போறப்ப அதுக்குள்ள இந்த டேவோட கால் கனெக்ட் ஆயிட்டு, உடனே வெளியில வா உன் ஹஸ்பண்ட் உள்ள வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, வந்த விண்டோ வழியாவே இவங்க வெளியில வந்துட இவங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து அந்த பையனுக்கு கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த பையனுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த குவென் கிட்ட கேக்குறாரு, ஆனா நீங்க இன்னைக்கு நான்சி கூட தானே இருந்திருக்கணும், நீங்க 2 பேரும் வெளியில போலையா அப்படின்னு கேட்க, அப்படியா, அப்படி எந்த பிளானும் நாங்க போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவென்ன்றவங்க பதில் சொல்ல, அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன் நம்ம கிட்ட போய் சொன்னா அப்படின்னு சொல்லி. இவரோட மனசு இங்க வந்துட்டு பொண்டாட்டி பத்தி யோசிச்சுட்டு இருக்க, பொண்டாட்டி அதுக்கேத்த மாதிரியான ஒரு வேலையை சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேவும் நம்மளுடைய அந்த ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஈடுபாடோட இருக்க, இங்க கட் பண்ணி ஹஸ்பண்டை காட்டினா அந்த பேஷண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டு இவரோட ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது அங்க நம்மளுடைய ஹீரோயினுடைய அந்த அணிகலன் ஒண்ணு கடக்கிறத பார்த்துட்டாரு. ஸோ அவ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்கா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் அவரும் கொஞ்சம் சாலிடான ப்ரூஃப் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ண, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி இருக்கும் இல்லையா, ஹஸ்பண்டோடைய கிரெடிட் கார்டு கம்பெனி, அதுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கால் பண்ணி கேட்கும்போது கிரெடிட் கார்டு கம்பெனில என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரீசெண்டா அவர் கிரெடிட் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காருன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி வாங்குறதுக்கோசரம் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற டீடைல சொல்ல, ஸோ அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நகை வாங்கியிருப்பாரோ, அது அவருடைய மிஸ்ட்ரஸ்கோசரம் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் போட்டு மண்டக்குள்ள குழப்பிட்டு இருக்க, பட்டுன்னு ஒரு ஜார்ல ஒரு சின்ன ஒரு கிளிட்டர் தெரியுது, ஒரு மின்னுது ஏதோ, அது என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க ஒரு தோட காணும் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த தோட எங்கேயோ தவறி போய் இந்த ஜார்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. அது கிடைக்கவே நேரா போயிட்டு அவங்க ரூம்குள்ளார அந்த தோட வைக்கலான்னு போறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஜுவல்லரி பாக்ஸ் இவங்க கைக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஜுவல்லரி பாக்ஸ் தான் எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி பாக்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன தோணுது, நம்ம ஹஸ்பண்ட் தப்பு பண்ணலையோ, இதுதான் அவர் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்ப நிலை வரும்போது ஹஸ்பண்ட் கரெக்டா வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வரவரு இப்ப சந்தேகத்தோட வராரு, எனக்கு நல்லா தெரியும் நேத்து நீ குவென் கூட வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நம்மளுடைய ஹீரோயின் கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சதுதான் தப்பா போயிடுச்சு. அதனால அவங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் எதை பத்தியும் கேட்க விரும்பல, ஆனா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம பீஸ்ஃபுல்லா போகணும்னு மட்டும் நான் விருப்பப்படுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட அன்பா பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி குற்றமான பன்மையாயிடுது. ஐயோ என்ன வேலை எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உடனே ஏஞ்சி சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்துட்டு நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்தபடி இவங்க பண்ண ஒரு சில தப்புகளை வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒத்துக்கல. சோ அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆக, அடுத்தடுத்த சீன்ல தான் ஹஸ்பண்ட் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றாங்க நம்மளுடைய ஹீரோயின். பட் என்னதான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேரேஜ் லைஃப்ல இவங்களை ஃபிட் பண்ணாலும் அப்பப்ப இந்த டேவோடைய நினைப்பு வருது. ஸோ அவங்களுக்கு இதை விட அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிறதால ஒரு நாள் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த டேவுக்கு கால் அடிச்சிடுறாங்க. கால் அடிச்சு இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டை விட்டு நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன், என்னை வந்து கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி இவங்க பேச, அதுக்கு டேவ் என்ன சொல்றாரு, ஏன் திடீர்னு இந்த முடிவுனோடனே எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டேவ்ன்றவன் என்ன சொல்றானா, இந்த பாரு நீ இப்ப என் கூட வந்துட்டேன்னா நம்மளுடைய ரெப்புடேஷன் போயிடும், இன்னொரு விஷயம் உன்னோட பையனை நீ இழக்க நேரிடும், அதனால என்ன பண்ணு, உன் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டா இதுதான் காரணம், அதனால நீ அந்த மேரேஜ் லைஃபை விட்டு வெளியில வந்த அப்படின்ற ஒரு நேமோடையும் வந்துடலாம், பையனையும் இழக்க மாட்டேன், ரெப்புடேஷனும் போகாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா ஒரு அஃபேர் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துல இவங்க பயங்கரமா ஈடுபட, இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா திரும்பி ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. அவர் முன்னாடி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் அமைச்சு வச்சுட்டு ஹாரிய பாத்துக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் ஹஸ்பண்ட் பின்னாடியே அவர் எங்க போறாருன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவங்க மட்டும் இப்ப தனியா போல, கூடவே அந்த டேவும் போறான். அப்ப இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு கடைக்கு போய் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு தொடர்ந்து அவர் பயணத்தை மேற்கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. சோ இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கு போக,
ஹோட்டலுக்குள்ளார டேவ் மட்டும் போக நம்ம ஹீரோயின் கார்லயே வெயிட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல நான் தங்கியிருக்கேன், 307ல தங்கியிருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவர் போட்டு விட்டுட்டு நேரா வந்துட்டு அவர் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் ரூம்ல வச்சுட்டு பாருக்கு போயிட்டாரு. ஸோ இவர் பாருக்கு போன அந்த டைம்ல ரிசப்ஷன்ல போயிட்டு இவருடைய ஒய்ஃப் நானு எனக்கு கீ வேணும்னு சொல்லிட்டு அந்த ரூமோடைய ஸ்பேர் கீயை வாங்கி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா ரூமுக்கு போயிட்டு அந்த வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வந்து ஆராய போறாங்க. மீன் டைம் இந்த டேவ் இருக்கால அவன் போயிட்டு பார்ல இருக்கிற நம்மளுடைய ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்ல அவர் திரும்பி ரூமுக்கு போக. ஸோ அப்படி அவன் பேச்சு கொடுக்க மேல போன நம்ம ஹீரோயின் அவர் வாங்கிட்டு வந்த ஐட்டம்லாம் பார்த்தா அதுல வந்து ஒரு ஹேண்ட் கஃப் இருக்கு, கைவிலங்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு இந்த உமனுடைய இன்னர் வேர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த டாகுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க கட் பண்ணி இந்த பார்ல காட்டினா அந்த டேவ்ன்றவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்றான். அப்படி அப்ரோச் பண்ணவன் நம்ம ஹீரோ வந்துட்டு குடிக்கலாம் வாங்கன்னு கேட்க நீ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. ஸோ மேற்கொண்டு இவன் எதுவும் பேச முடியாம அங்க ஸ்டன் ஆக சரி ஓகே கூப்பிட்டதுக்கு நன்றி பட் நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி ரூமுக்கு போறாரு. அதனால உடனே இந்த டேவ் என்ன பண்றான், படப்பட நான்சிக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவோன்னு தெரியாது எல்லாத்தையும் எடுத்தபடியே அந்தந்த இடத்துல வச்சுட்டு ரூம் விட்டு முதல்ல வெளியில வா, உன் ஹஸ்பண்ட் அங்க வரான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே வந்து அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கார்ல உட்காந்து டேவ் கூட. அப்ப இந்த டேவ் என்ன சொல்றான், இந்த பிக்சர் மட்டும் எவிடன்ஸா பத்தாது இல்ல அப்படின்னு சொல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இவங்க ஆதாரங்களை வந்துட்டு திரட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல இவ என்ன சொல்றா, பட் என்னால இங்க இருக்க முடியாது, நான் போய் ஹாரியை கூப்பிடணும், அவனை போய் காலைல பிக் பண்ணணும்னு சொல்ல சரி ஓகே நீ போயிட்டு காலையில அவனை பிக் பண்ணு, நான் இங்கே இருந்து இன்னொரு லேடியோட உன் ஹஸ்பண்டை வந்துட்டு பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம நினைச்சது நடந்துடும் அப்படின்னு சொல்ல நைட்டு காருக்குள்ளாரே இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு காலையில நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்றாங்கன்னா திரும்பி தனியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டேவ்ன்றவன் நம்ம ஹீரோவை வேவ் பார்த்துட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் எதுக்கும் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய அந்த மினியேச்சரை போயிட்டு ஆராயறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி அதாவது அந்த மினியேச்சர் வீட்டுல லேசி ஆனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை எழுதி பொலோனா குயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ இது பொலோனான்றது அடுத்த ஃபெஸ்டிவல். ஸோ அதனுடைய டேட் என்ன, இவ யாரு, இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்ற டீட்டெயிலா நம்ம ஹீரோயின் எடுத்துக்க அந்த டீட்டெயிலை வச்சு நெட்ல எப்படியோ சர்ச் பண்ணி அந்த லேடியோடைய ஃபோன் நம்பரை எடுத்துட்டாங்க. அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க கால் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா அந்த லேசி ஆனி அப்படின்றவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போனவங்க பிரேதமா தான் திருப்பி கிடைச்சாங்க அப்படின்னு கேட்க என்னடா இது தோண்ட பெரிய விஷயமா வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க யோசிக்க இங்க கட் பண்ணி இந்த டேவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஹீரோ இப்ப ஹோட்டலை விட்டு வெளியில வந்துட்டாரு. அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி இந்த டேவும் காரை ஓட்டிட்டு போக அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க விடுற மாதிரி இல்ல, அவங்க மேற்கொண்டு அந்த ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா அந்த மினியேச்சர் அதை வந்துட்டு நோண்டிட்டு இருக்கும் போது அந்த மினியேச்சருக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கிடைக்குது. இவங்க கொஞ்சம் புத்திசாலி தான் போல இருக்கு. இந்த நம்பரை என்ன ஏதுன்னு யோசிக்காம பட்டுன்னு இவங்களுக்கு அந்த மேடிசனுக்கு வந்து ஹஸ்பண்ட் போன ஒரு பார்க்கிங் டிக்கெட் கிடைச்சதுல அந்த டிக்கெட்டோடைய நம்பர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கிடைச்ச நம்பர்ல ஒரு நம்பர் வந்து மேட்ச் ஆகுது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஒரு நம்பரும் தன்னுடைய ஹஸ்பண்ட் எந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணாரோ அந்த இடத்துடைய போஸ்டல் கோடு அப்படின்றது. அதனால உடனே நேரா லைப்ரரிக்கு போயிட்டு அந்த போஸ்டல் கோடோடைய இடம்லாம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க போஸ்டல் கோடை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா லைப்ரரியில வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க தேடும் போது இவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரோ அந்தந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா இல்ல வந்துட்டு மர்டர் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு சில நியூஸ் பிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப கட் பண்ணி இந்த டேவ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோ பின்னாடி போனவன்னு பார்த்தா ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ போறப்ப அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க. ஹீரோ வந்தோடனே அவங்களுக்கு வந்துட்டு வணக்கம்லாம் சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போனா நிறைய டாக் இருக்கு. அந்த டாகுக்கு தான் இந்த ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் போட்டு அவர் வீட்டுக்குள்ள போக இந்த டேவுக்கு பயங்கர சந்தோஷம். சோ நம்ம நினைச்சபடி நம்ம லவ்வருடைய ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த ஆதாரங்களை பெறட்டணும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளாரையே டேவ் போக இப்ப அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சோ இந்த லைப்ரரியில உட்காந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தான் ஹஸ்பண்ட் ஒரு சீரியல் கில்லர் அவன்கிட்ட போய் இப்படி ஒரு வேலையை நம்ம பார்க்க டேவ் அமுச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேவ்க்கு கால் பண்ணிட்டு அலர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டேவ் என்ன பண்ணிட்டாருன்னா போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டாரு. சோ வீட்டுக்குள்ள இருக்காரு, அதனால போனை அவர் பிக் பண்ணல. இப்ப இந்த டேவ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போயிட்டு ஆதாரங்களை தேடிட்டு இருக்காரு. அப்ப யாரோ அங்க வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரியான சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால கையில கேமரா வச்சுக்கிட்டு பொறுமையா அந்த ரூம்குள்ள
போல இவர் வேற ஒரு காட்சியை எதிர்பார்த்து போனா அங்க நடக்கிற காட்சியே வேற. நம்ம ஹீரோ அங்க இருந்த லேடியோட கழுத்தை வந்து அறுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் மிரண்டு போய் சின்ன சத்தம் போட்டு நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு 2 பேருக்குள்ள சண்டையாயிடுது. சண்டையான இடத்துல பாத்தீங்கன்னா டேவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த ஃப்ரெட். ஆனா எப்படியோ தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு விண்டோவை உடச்சிட்டு அவர் விழ, அவர் பின்னாடி ஓடி வந்த வேகத்துல இந்த ஃப்ரெட்டும் விழ, அதாவது அந்த ஹீரோவும் விழ. 2 பேரும் புரண்டு ஏஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெட்ன்றவர் கேக்குறாரு, இப்ப என் ஒய்ஃப் உனக்கு தெரியும் அதானே, அதனாலதானே என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு கேட்க எந்த பதிலும் சொல்லாம டேவ் ஏஞ்சு நிற்கும் போது தான் தெரியுது கத்தி குடுத்து வாங்கியிருக்காரு அந்த ஃப்ரெட்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் பொறுமையா அவர் நடக்கவே இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அந்த டேவ் கடகடன்னு ஓடி வந்தா பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அந்த நதியோரம் ஒரு போட்டும் இருக்கு. அதனால டேவ் என்ன பண்றான், கடகடன்னு அந்த கயிறெல்லாம் எடுத்துட்டு எப்படியாச்சும் இந்த படகை வச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கத்தி குத்து பட்டிருந்தாலும் உடம்புல தெம்பு இருக்கு போல இருக்கு. பின்னாடியே நம்ம ஹீரோ வர திரும்பி அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு. அந்த டைம்ல ஏற்கனவே இருந்த கத்தியை இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன பண்ணிடுறான் இந்த டேவ் இறக்கி விட்டுறான். அதனால டோட்டலா அந்த ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கொலாப்ஸ் ஆகி அந்த நதியிலே விழுந்துட. ஓகே செத்துட்டான் வில்லன். அதாவது இவ்வளவு நேரம் நான் ஹீரோன்னு மென்ஷன் பண்ண இல்லைங்களா, ஆக்சுவலி அவர் வில்லன். சோ அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவ் ஒரு வழியா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டு நேரா வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறான். அப்ப அவ என்ன சொல்றா, என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு கில்லர்னு சொல்ல, ஆமா ஹஸ்பண்ட் ஒரு கில்லர் தான், ஆனா அதுக்கான எவிடன்ஸை நான் போட்டோவா எடுத்துட்டேன். அந்த போட்டோவை காட்டி நான் மிரட்டிட்டான், அவன் திரும்பி வரமாட்டான், அவனோட லைஃப் அவனுக்கு வேணும்னு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் இவர் வந்து கத்தியால குத்துனாப்ல இல்லையா, அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம நீயும் ஹாரியும் கிளம்பி இந்த டவுனை விட்டு வெளியில போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சேஃப் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் இப்ப போனேன்னா எல்லா சந்தேகமும் என் மேலதான் வரும், அதனால நான் இப்ப போகல, இந்த துலிப் ஃபெஸ்டிவல் வரும்ல அப்ப நான் போறேன், அதுக்கப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையை நார்மலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன எப்படி போனாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, ஹஸ்பண்ட் திரும்பி வந்துருவானோ, நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த டேவுக்கு அன்னைக்கு நாள் நைட்டு நடந்தது பெரிய விஷயம் இல்லைங்களா. சோ அது அடிக்கடி நைட் மேரா வந்து அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கியை வந்துட்டு தோப்புல வந்து மறைச்சு வச்சிருப்பாரு போல இருக்கு. அதை போய் எடுத்து கையில வச்சுக்கிறாரு, எப்படி நமக்கு ஆபத்து வரும் அப்ப இது தேவைப்படுன்னு சொல்லிட்டு. இப்படியே நாட்கள் போக போக அந்த துலிப் ஃபெஸ்டிவலும் கடைசியா வருது. ஒட்டுமொத்த டவுனும் அந்த இடத்துல ஒன்னா செலிப்ரேட் பண்ண கேதர் ஆயிருக்கும் போது அப்ப ஜாலியா இந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டாரு போல இருக்கே ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்ல, என்னது ஹஸ்பண்ட் வந்தாரா, அதுக்குதான் சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் தான் பார்த்தனே ஃப்ரெட், அவர் திரும்பி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா எகிரி பிபி மண்டைக்கு ஷூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு. ஆனா இப்ப இவங்களால வெளியில போக முடியாது. காரணம் என்னன்னா ஹாரி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ அவன் டான்ஸை முடிக்கணும். ஸோ இப்போ ஹாரி டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாரியை தேடிட்டு இருக்கும் போது இந்த டேவ் கடகடன் வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி நம்ம உடனே இங்கிருந்து வெளியில போகணும், உன்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் கையை உதறி விட்டு என் பையனை போய் நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஹாரியை கூப்பிட்டுட்டு ஒரு மோட்டலுக்கு போய் தங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு எப்படியும் வந்து ஃப்ரெட்டால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லா கர்டைனையும் மூடிட்டு எல்லா விண்டோஸையும் வந்துட்டு பொறுமையா வந்துட்டு க்ளோஸ் பண்ண அந்த மோட்டலுக்கு இப்ப டேவும் வந்துட்டு கதவை தட்ட கதவை திறக்க மாட்டாங்க. ஹாரி எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்கதால நேரா போயிட்டு அவனை ஒரு ரூம்ல விட்டுட்டு என்ன ஆனாலும் வெளியில வரக்கூடாது, என்ன ரூம்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்து கதவை திறக்கலான்னு வராங்க. பட் கதவை திறக்காம அவங்க உள்ளாரியே நிக்க இந்த டேவ்ன்றவன் உடனே சொல்றான், நான் உங்ககிட்ட சொன்னதுல ஒரு சில உண்மைகளை மறைச்சிட்டேன், அன்னைக்கு கத்தி குத்து வாங்கி அவன் இறந்துட்டான்னு நினைச்சேன், அதனாலதான் கண்டிப்பா அவன் வரமாட்டான்னு நான் சொன்னேன், ஆனா அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணி திரும்பி வந்திருக்கான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல சரி ஓகே உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. பட் இருந்தாலும் இவன் பொய் சொல்லிட்டான், அந்த டேவ்ன்றவன் பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல இவங்க கோவமா இருக்காங்க. கோவமா இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து அவர் கொஞ்சம் தெளிவு கொடுக்குறாரு, நான் இந்த மாதிரி அவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தான் அந்த உண்மையை மறைச்சிட்டேன், நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் போன் எடுக்க போனை கையில எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே என் பையனுடைய வாழ்க்கையை பாதிக்கும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க 2 பேருக்குள்ள ஒரு டசல் ஆகுது. இதனோட எண்டில் டேவோட தலையில நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு அவர் போட்டுன்னு கீழே விழுந்துட்டாரு. அவர் விழுந்த அடுத்த நிமிஷம் போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போது பையன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணவே திடீர்னு ஓடி போய் அந்த ரூம்ல பார்த்தா பையனை காணும். எங்க தேடியும் அவனை காணும். அதனால மோட்டருக்குள்ளேயே தேடாம வெளியில போய் தேடலாம்னு சொல்லிட்டு மோட்டரை விட்டு வெளியில வந்தா பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அந்த நதியோரமா அப்பாவும் புள்ளையும் பாக்குறாங்க. அதாவது பையனை கூப்பிட்டு வெளியில போய் நின்று பேசிட்டு இருக்காரு போல இருக்கு அந்த ஃப்ரெட்ன்றவர். அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னா இவங்க நிக்க பையனை கூப்பிட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நேரா போயிட்டு கார்ல வெயிட் பண்ணுப்பா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பையனும் போய் கார்ல வெயிட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுற ஃப்ரெட் என்ன சொல்றாப்ல, இந்த மாதிரி நான் என்னைக்குமே நம்மளுடைய மேரேஜ் லைஃபோடைய லைனை கிராஸ் பண்ணதில்லை, ஆனா நீ கிராஸ் பண்ணிட்ட, எல்லாமே எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் உன்னை வந்து மன்னிக்கிறேன், நீ என்னென்னலாம் என்னை பத்தி கண்டுபிடிச்சியோ அந்த மர்டரர் இருக்கான்ல அவன் உண்மையானவன் கிடையாது, உன் கூட வாழ்ந்தல்ல அதுதான் உண்மை, எல்லாத்தையுமே மறந்துடலாம், எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், ஒரு ரீசெட் பட்டன் திரும்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட அவர் பேசிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினுக்கு என்ன தோணுது, இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணோம்னா இவனுடைய ஆத்திரத்தை தான் கிளப்போம், பேசாம இவன் சொல்றதை கேட்டு காருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் வீணாக்காம நேரா என்ன பண்றாங்கன்னா காருக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. அங்கதானே பையனை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு கார் போகுது. அப்பதான் வந்துட்டு பையனை பார்த்தா பையன் வந்து சீட் பெல்ட் போடாம உட்காந்துருக்கான். அவனுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடயே தான் இந்த கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்றாங்க இவங்க, காரை ஓரமா ஒதுக்குங்க, அவனுக்கு சீட் பெல்ட் போட்டு விடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த ஆள் என்ன பண்றாருன்னா நான் காரை நிறுத்த மாட்டேன்னு சொல்றாரு. இது 2 பேருக்குள்ள திரும்பி சண்டையாக பட்டுன்னு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் அந்த வீலை பிடிச்சி திருப்ப ஆரம்பிக்கிறாங்க ஓரமா காரை நிறுத்தத்துக்கு. அப்ப இவர் காரை நிறுத்தவே ஹரி இறங்கி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்ல அவன் இறங்கி ஓடிடுறான். அவன் இறங்கி ஓடினதை இந்த அப்பா பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க கையில கன் எடுத்துறாங்க. கன் வச்சிருந்தாங்க போல இருக்கு. சோ அந்த கன்னை எடுத்துட்டு நான் உன்னை கொன்னுடுவேன், என்னையும் புள்ளையும் விட்டுட்டு அப்படின்னு கேட்க உன்னால அது முடியாது, நீ இப்ப என்ன கொன்னுட்டனா நான் செத்துருவேன், நீயும் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், நம்மளுடைய பையனுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்க இவங்களுக்கு லைட்டா மனசு மாறுது. இருந்தாலும் உன்னுடைய எந்த ட்ரிக்குக்கும் நான் வந்துட்டு மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுட வர சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது. வெளியில ஓடி வந்த பையனுக்கு அந்த சத்தம் கேட்க அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொண்டு ஆகல, ஹீரோவை அவங்க சுட்டுட்டாங்க போல இருக்கு. பட் அப்படி சுட்டது மூஞ்ச மட்டும் வந்துட்டு ஒராசிட்டு போக ஃபேஸ்ல மட்டும் பயங்கரமான அடிபட்டிருக்கு அவருக்கு. அதனால இவங்க அதான் டைம்னு சொல்லிட்டு வெளியில வரலான்னு பார்த்தா பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா இவங்களை உள்ள இழுத்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க காலில் இருந்த ஹீல்ஸ் எடுத்து பருக்கு 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 பருக்குன்னு குத்த அதுல அவன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக விட்டுட்டு போனா எங்க திருப்பி வந்துருவானோன்னு சொல்லிட்டு பயத்துல அவன் சாவர வரைக்கும் அவனை அங்கேயே அடிச்சு கொண்டுட்டு ஒரு வழியா பையனை கூப்பிட்டுட்டு நேரா மோட்டல் ரூமுக்கு போயிட்டு இந்த டேவ் எங்கன்னு பாக்குறாங்க. ஆனா டு ஹர் சர்ப்ரைஸ் அங்க போயிட்டு டேவை தேடினா அந்த டேவ் அங்க காணும். இவன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம பையனை கட்டி பிடிச்சிட்டு அந்த மோட்டல்ல அவங்க நிக்க அப்படியே அந்த மோட்டல்ல இருந்து ஜூம் அவுட் ஆயிட்டு அந்த ஊருடைய மினியேச்சரா கட்டுறாங்க. என்னன்னா ஹஸ்பண்ட் செத்துட்டாரு, இந்த டேவ் எங்கேயோ ஓடி போட்டான் போல இருக்கு. இப்போதைக்கு தான் கையில பையன் தான் இருக்கான். பட் இவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. எப்படியோ அந்த நைட் மேர்ல இருந்து இவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்றத காட்டி அந்த மினியேச்சர்ல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் பையன் இவங்க 3 பேர் இருந்தாங்க. ஸோ அதுல இப்ப ஹஸ்பண்ட் வேனிஷ் ஆயிட்டாரு. ஸோ இனிமே வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அம்மா பிள்ளை மட்டும் தனியா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மினியேச்சரை காட்டி நமக்கு கதையோட கிளைமேக்ஸ் சொல்லிட்டாங்க. பட் கதையில வந்து எனக்கு இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்தது. என்னன்னா ஹஸ்பண்ட் தப்புன்னு சொல்லிட்டு இவங்க அதை கண்டுபிடிக்க போய் இவங்க தப்பு பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தப்பு இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது இவங்களுடைய தப்பை சரி பண்றதுக்கு ஹஸ்பண்ட் தப்பானவர்னு போய் கண்டுபிடிக்க போய் கடைசியில் அவர் ஒரு சீரியல் கில்லர்னு தெரிஞ்சு அதுல இவங்க 2 பேரும் மாட்டி வாழ்வா சாவான்னு இருந்து இப்படி எல்லாம் தப்பிச்சு கடைசியா இப்படி தனியா பையனோட நிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கதை. பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமான கதையா இருந்தது அந்த ஸ்டோரி லைன். அதனாலதான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி கதைகள் பிடிச்சாலும் சொல்லுங்க. ஏன்னா தொடர்ந்து ஹாரரா போட்டுட்டு இருக்கேன்னா கண்ணுமூடி படுத்தாலே யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறலாம், அந்த ரொமான்டிக் இந்த த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்லாம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ படம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இதே போல படம் இருந்தா போடுறேன், அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஜானரோட ஒரு படத்தோட உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye from ஜெயஸ்ரீ. பை டேக் கேர். போயிடாதீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், மறந்துட்டேன். நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் சேனல்ல மூவிஸோடைய நரேஷன் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதே போல ஜேஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன், ஒரு சில ஷார்ட்ஸ் போட்டு வீடியோஸ் போட முடியல. இப்போ உங்களுக்கு திரும்பி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன், லைக் இந்த சேனல்ல போடுற மாதிரியே. அந்த வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. 2 வீடியோ தான் போட்டிருக்கேன், பட் நல்ல வரவேற்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அறிவியல் உண்மைகள் அண்ட் மிஸ்டீரியஸான ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவையும் வந்துட்டு சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டும் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. அந்த சப்போர்ட்டை நீங்க தருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை டேக் கேர்.